காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, கரையில்லா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் தம் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை, திருவீழி மேளமிட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருவிசைப்பா பாடல். எழுதியவர் சேந்தனார். 9ஆம் திருமுறையிலே 9 ஆசிரியர்கள் திருவிசைப்பா பாடல்களை பாடியிருப்பார்கள். அதிலே சேந்தனாருடைய பங்கு சிறப்பிற்குரியது. அவரை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம். சிவனோடொக்கம் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை. இது திருமந்திரத்திலே திருமூலர் கூறிய அருள்மொழி. அதற்கு தகுந்தாற் போல இவர் சிவனை தம்முடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு ஒழுகினார் சேந்தனார். இவர் திருவெண்காட்டிற்கு பக்கத்திலே நாங்கூர் என்ற ஊரிலே திரு அவதாரம் செய்தவர். இவர் என்ன பண்றாரு? சிவனை தம்முடைய இஷ்ட தெய்வமாக கொண்டாடுகிறார். நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாது ஓதுகிறார். அவர் என்ன பணிபுரிகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பட்டினத்தாரு நாம சொல்லுவோம் இல்லையா, செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்கின்ற ஒரு ஞானத்தை சிவபெருமானிடமிருந்து கற்றவர். அதன் மூலமாக அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தானமாக வழங்கி விடுகிறார். இது நாம அறிந்த வரலாறு. இதுல பட்டினத்தாரோட பங்கு என்னன்னு நாம பார்க்கலாம். பட்டினத்தார் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தார் என்று நாம் பார்த்தோம். அவருக்கு தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் சேந்தனார். அவர்தான் அவருடைய செல்வத்தை எல்லாம் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். அவருக்கு தெரியும் எவ்வளவு செல்வம் இருக்கின்றது என்று, எவ்வளவு மதிப்பு என்பதும் சேந்தனாருக்கு தெரியும். அவர் தலைமை கணக்கராக பணிபுரிந்து வருகிறார். அப்பொழுது ஒரு திருவிளையாடல் நடக்கிறது சிவபெருமானுடைய அருளால. என்னன்னா, செல்வம் நிலையானது கிடையாது, அருள் மட்டுமே, இறைவன் மீது வைக்கின்ற பக்தி மட்டுமே நிரந்தரமானது. சிவனடியார்களுக்கு நாம் கொடுக்கின்ற தொண்டுகள் மூலமே நாம், அதனுடைய பயன்கள் மூலமே நாம் இறைவன் அடியை சேர முடியும். இந்த உண்மையை உணர்கிறார் ஒரு காலகட்டத்தில் பட்டினத்தார். அவர் பெரிய வணிக வியாபாரி. கப்பலில் சென்று பெரும் வணிகம் செய்து பெரும் பொருள் ஈட்டியவர். ஆனால் அவருக்கு ஒரு உண்மை உணர்த்துகிறார் சிவபெருமான். என்னன்னா, செல்வம் நம்மோடு கொண்டு போகப்படுவது கிடையாது. என்ன அப்போ நிலையானது? இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியும் அன்பும், இறைவன் அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு, இது மட்டுமே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான மிகச்சிறந்த ஒரு பரிசாக இருக்க முடியும் அப்படின்ற உண்மையை உணர்த்திடுறாரு சிவபெருமான். அவருக்கு ஞானம் பிறந்தாச்சுது. என்ன பண்றாரு அடுத்தது? தம்முடைய பெரும் செல்வங்கள் அனைத்தையும் என்ன பண்றாரு? பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளட்டும், கருவூலத்தை நீ திறந்து விடுக அப்படின்ற ஒரு ஆணையை கொடுக்கிறார் சேந்தனாருக்கு. சேந்தனார் என்ன பண்றாரு? அவர்தான் தலைமை கணக்காளராக வேலை செய்கிறார் அல்லவா பட்டினத்தாருக்கு. அவர் சொல்படிதானே இவர் கேட்க வேண்டும். அவர் என்ன பண்றாரு? சரி, அவரே ஆணையிட்டு விட்டார். நம்முடைய தலைமை அவர்தானே, அவர் சொல்லிட்டாரு. சரி, நாம என்ன பண்ணலாம்? கருவூலத்தை திறந்து வைத்து விடுவோம். பொதுமக்களுக்கு ஒரு முரசை நாம் அறைய செய்யலாம். என்னன்னா, ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. வறியவர்கள், இயலாதவர்கள், இல்லாதவர்கள், பொருள், அவர்கள்லாம் வந்து இந்த செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு செயலை, ஒரு அறிவிப்பை அவர் செய்கிறார். அப்ப என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம்? சரி, கருவூலத்தை திறந்தாயிற்று, நாம வேண்டிய அளவு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எல்லாரும் போய் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா பட்டினத்தாருடைய உறவினர்களும் உற்றார்களும்? அவங்க என்ன பண்றாங்க? சோழ மன்னரிடம் போயிட்டு இதை முறையிடுறாங்க. ஐயா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அவருக்கு உற்றார் உறவினர்கள், அவர் ஒருத்தருடைய பேச்சையும் கேட்கறது கிடையாது, அவர் தன் இஷ்டப்படி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இப்படி தாரை வார்த்து கொடுக்கிறாரே, இதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள்? சேந்தனார் அவர்கள் உடந்தையாக இருக்கிறார். நீங்க போயிட்டு கண்டிக்க கூடாதா? அவரை விசாரணை செய்யுங்க, அவரை காவல்ல வைங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடுறாங்க. சோழ ராஜாவுக்கா அதை எப்படி கையாளுவது என்பது தெரியவில்லை. அந்த ஒரு முறையீட்டை என்ன பண்றாரு? என்னன்னு விசாரிக்கல, நேரா வந்து சேந்தனாரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாரு. இந்த விஷயம் பட்டினத்தாருக்கு தெரிந்து விடுகிறது. அவர் என்ன பண்றாரு? என்னால தான் அவர் இப்படி விசாரணைன்னு சொல்லி சிறைக்குள்ள போயிட்டாரு, நாம தானே தப்பு செஞ்சோம்,
நம்மளை தானே தண்டிக்கணும். நம்மளுடைய தலைமை கணக்கர் என்ன ஒரு தவறு செய்தார், அவரை ஏன் நாம் காப்பாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட போகலை, அவர்கிட்ட போயிட்டு முறையிடலை. அவர் எங்கே போகிறாரு, இறைவன் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. திருவீழ்மேலையில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடம் அவர் தஞ்சம் புகுகிறார். கேட்கிறாரு, என்னுடைய தலைமை கணக்கர் சிறையிலே இருக்கிறார், அவரை நீங்கள் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு பதிகம் பாடுறாரு. என்ன நடந்தது பாருங்க. அடுத்தது சோழராஜாவுடைய அந்த உணர்விலே சிவபெருமான் வருகிறார். என்ன சொல்றார், என்னுடைய பக்தனை நீ விடுவிக்க வேண்டும் அப்படின்னு இறைவனுடைய கட்டளை. வேற வழி கிடையாது. இறைவன் தான் மிகப்பெரியவர். அவருடைய தண்டனைக்கு நாம ஆளாகக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடுது சோழராஜாவுக்கு. அவன் என்ன பண்றான், சேந்தனாரை மன்னிப்பு கேட்டுட்டு விடுதலை செஞ்சு விடுறான். இப்போ வெளியே வந்துடுறாரு சேந்தனார். அடுத்தது என்ன பண்றாரு அவர், சரி நாம இங்க இருக்கணுமா, நாம தில்லை சிதம்பரம் போய்விடலாம், அங்கேயே தங்கி நாம இறைவனை சேவித்து கொண்டு நம்முடைய மிச்ச காலத்தை ஓட்டி விடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. தன்னோட மனைவியோட புறப்பட்டு விடுகிறார் தில்லை சிதம்பரத்துக்கு. அங்கே வந்து பாருங்க அவர் என்ன பண்றாருன்னு, விறகு வெட்டி அதை விற்று அதில் வரக்கூடிய சொற்ப வருமானத்திலே குடும்பம் நடத்துகிறார். பெரிய செல்வ செழிப்பு கிடையாது அவரிடம். ஒரு சின்ன குடிசை வீடு, அதிலே தம்முடைய மனைவியோடு அவர் குடித்தனம் செய்கிறார். ஆனா பாருங்க, அப்ப கூட அவரு தன்னுடைய சிவத்தொண்டை மறவாமல் செய்கிறார். என்ன சிவத்தொண்டு அவர் புரிகிறாரு, தினம் ஒரு சிவனடியாருக்காவது அவர் உணவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த தம்பதிகள். இதை அவர் ஒரு சிறந்த சிவத்தொண்டாக நினைத்து அதிலேயே ஒழுகி வரலானார். சிவபெருமானுக்கா ரொம்பவும் ஆசையாக போய்விட்டது சேந்தனார் மீது. ஏன்னா எத்தனையோ சிவனடியார்களுக்கு அவர் உணவிடுகிறார் அல்லவா, நாம் போய் கேட்டு அவரிடம் உணவை வாங்கி சாப்பிட்டால் என்ன, இந்த ஆசை வந்து விடுகிறது சிவபெருமானுக்கு. யார் கேட்க முடியும், சிவன் நினைத்து விட்டால் அதை நடத்தி விடுவார் அல்லவா. ஒரு நாள் வராராம், நல்ல மழைக்காலம், அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன பண்றாரு, திண்ணையில வந்து நிற்கிறார் சிவபெருமான் ஒரு அடியாராக வந்து கதவை தட்டுகிறார். அப்போ உள்ள சேந்தனாரும் அவருடைய மனைவியும் இருக்காங்க. நல்ல மழைக்காலம் அல்லவா, அதனால கதவை எல்லாம் நல்லா இழுத்து மூடிடுறாங்க. ஆனா யாரோ கதவை தட்டுறா போல சப்தம். அப்போ வெளியே திறந்து பார்த்தாக்கா சிவபெருமான் நடுங்கிக் கொண்டே நின்று கொண்டிருக்கிறாராம். ஐயா, எனக்கு ஒதுங்க இடம் கிடைக்குமா, ரொம்ப மழையா இருக்கு, நான் ஒரு மாசமா பட்டினி, எனக்கு காது அடைக்குது, ஏதாவது சாப்பிட கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்னு. இவருக்கா ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது சேந்தனாருக்கு. ஏன்னா தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவிட்டு விட்டு தான் அவர் சாப்பிடுவது வழக்கம். இன்று பார்த்து ஒருவரையும் காணோம், ஏதோ இந்த பெரியவராவது வந்தார் அல்லவா, இது இறைவனுடைய கிருபை போலும் அப்படின்னு மனசுக்குள்ள மகிழ்ந்துக்கிட்டு தம்முடைய மனைவி கிட்ட கேட்கிறாராம், நீ என்ன சமையல் செய்ய போற இன்னைக்கு, சிவனடியார் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மையார் சொல்கிறாராம், சரி என்கிட்ட இப்போ ராகி மாவு இருக்கு, நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் களியாக அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்களாம். இரவு நேரத்துல அடுப்புல விறக வச்சு அதுல தீ மூட்டி அந்த அம்மையார் மிகவும் அன்பாக செய்து கொடுக்கிறாராம் களியை. சிவபெருமானுக்கோ ரொம்பவும் சந்தோஷம். அமிர்தம் உண்டால் கூட அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் சேந்தானருடைய மனைவி கிண்டி கொடுத்தார்கள் அல்லவா களி, அதை அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிடுகிறாராம். மிச்சம் கூட வைக்க மாட்டேன் என்கிறார். ஏன்னா களி கிண்டி கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மையார், அவருக்காவது கொஞ்சம் வைத்து இருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு, ஐயா நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இந்த துணிக்கந்தல்ல கட்டி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்கிறாராம். அவ்வளவு சுவையாக இருக்கிறதாம் அந்த களி. இவருக்கா ரொம்பவும் சந்தோஷம் சேந்தனாருக்கு. ஏன்னா ஒரு சிவனடியார் இந்த நடுநிசி வேலையில நம்ம வீட்டு கதவை தட்டி நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டதே பெரிய புண்ணியம், அவருக்கு நாம் அன்னமிட்டது அதை விட பெரிய ஒரு பாக்கியம். மேற்கொண்டு என்ன கேட்கிறார், இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்கிறாராம் சிவபெருமான். இவர் என்ன பண்றாரு, சரி ஒரு துணிக்கந்தையில அதை வந்து எடுத்து கொடுத்துடுறாரு களிய, அதை ஒரு சின்ன கோல்ல கட்டி கொடுத்துடுறாரு. சரி மையா, நீங்க வந்ததே ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவபெருமானா ரொம்பவும் ஆனந்தமாக அங்கே இருந்து கிளம்புகிறார். வந்து என்ன பண்றாரு, அவர் சாப்பிட்டதுக்கு அடையாளம் என்ன, சேந்தனாருடைய வீட்டிலே போய் தில்லை சிதம்பரத்திலே மறுநாள் அர்ச்சகர்கள் வருகிறார்கள். வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய லீலை நிகழ்த்துகிறார் பாருங்கள் சிவபெருமான். அந்தனருடைய கனவுல சொல்றாராம், தில்லை வாழ் அந்தனர்களுடைய கனவிலே,
நான் சேந்தனாருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் கிண்டி கொடுத்தாரு இல்லையா களி, அதை சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம், கோவில் இருக்குது பாருங்க அப்படின்னு வந்து திறந்து பார்க்கிறார்கள் அர்ச்சகர்கள். அந்த ஆலயத்தின் உள்ளே அங்கங்கே களி சிந்தி கிடக்கிறதாம். இறைவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். பக்தியுடன் படைத்த அன்னம் அல்லவா, சாப்பாடு தானே, அது கோவில் உள்ளே அங்கங்கே சிதறி கிடக்கிறது. இதை பார்த்தவுடன் அவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா அர்ச்சகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பக்தன் அன்பாக கொடுத்த பரிசல்லவா இது, அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் அல்லவா பொன்னம்பல கூத்தன். அவர்கள் விசாரிக்கிறார்கள் சேந்தனார்கிட்ட போயிட்டு, நேற்று இரவு ஒரு சிவனடியார் உங்கள் வீட்டுக்கு வந்தார்களா, வந்து உணவு அருந்தினார்களான்னு கேட்கும் பொழுது அவர்களும் ஆமாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்தது சிவபெருமான் என்று சேந்தனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் தெரியாது. தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லி தான் சேந்தனாருக்கே தெரியுமா. அப்பொழுது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது, சேந்தனாருக்கும் அவருடைய மனைவிக்கும். ஏன்னா தில்லையம்பல நடராஜன் நம் வீட்டிற்கு வருவதாவது, நம் வீட்டு களியை உண்பதாவது, இது நடக்கின்ற செயல்தானா? ஆனால் நடந்தது இறைவனுடைய திருவருளால. அவர் என்ன பண்றாரு, திருவிசைப்பா பாடல்களை பாடுகிறார். நாம கேள்விப்பட்டிருக்கலாம் பஞ்சபுராணம் என்ற ஒரு சொற்றொடரை. 12 திருமுறைகளை பற்றி நமக்கு தெரியும், 27 ஆசிரியர்கள் எழுதியது. இதிலே பஞ்சபுராணத்தினுடைய விஷயம் என்னன்னா, நாம் 12 திருமுறைகளை படிக்க நேரமில்லை என்று நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் பஞ்சபுராணத்தை பாடினால் 12 திருமுறைகளை பாடிய புண்ணியம் நம்மை வந்து அடையும். அது என்ன ஐயா பஞ்சபுராணம்னு நாம் கேட்கலாம். தேவாரம் 3 பேர் பாடியிருப்பார்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு பெருமான், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார். இவர்கள் பாடிய பாடல்களிலிருந்து ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து ஓதினால் அது தேவாரத்திலிருந்து பாடலாம் நாம. 1. 2வது திருவாசகம், மாணிக்க வாசக பெருமான் எழுதிய 8ஆம் திருமுறை. இது ஒரு பாடலை நாம் பாடினால் போதும் பஞ்சபுராணத்திலே. அடுத்தது திருவிசைப்பா, 9 ஆசிரியர்கள் பாடியிருப்பார்கள் திருவிசைப்பா பாடல்களை, அதிலே சேந்தனாருடைய பங்கும் உண்டு. அடுத்தது திருப்பல்லாண்டு. பாருங்க, இங்கே தான் சேந்தனாருக்கு நாம் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த திருப்பல்லாண்டு 13 பாடல்கள் மட்டுமே உள்ளன. அதனை எழுதியவர் சேந்தனார். நீங்கள் பஞ்சபுராணம் பாடணும்னு சொன்னாக்கா திருப்பல்லாண்டை பாடாமல் பாடி முடிக்க முடியாது. எத்தனை பெரிய சிறப்பு இது சேந்தனாருக்கு. அடுத்தது 12ஆம் திருமுறை பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் எழுதியது. பஞ்சபுராணம் என்று சொன்னால் இந்த 5 பாடல்களை நாம் பாட வேண்டும். இப்பொழுது புரிகிறதா நமக்கு திருப்பல்லாண்டினுடைய மகத்துவம். அவர் பாடுறாரு. அப்போது திருவிசைப்பா பற்றி 3 ஸ்தலங்களிலே அவர் பாடுகிறார். ஒன்று திருவீழிமிழலை, இன்னொன்று திருவாவடுதுறை, இன்னொன்று திருவிடைக்கழி. இந்த 3 ஊர்களிலுமே அவர் திருவிசைப்பா பாடல்களை பாடுகிறார். மொத்தம் 4 பதிகங்கள், 47 பாடல்கள். இதிலே 13 பாடல்கள் மட்டும் திருப்பல்லாண்டிற்கே உரியது. நாம் முதல்ல பாடணும் இல்லையா, கற்றவர் விழுங்கும் கற்பக கடியைன்னு சொல்லிட்டு அந்த திருவிசைப்பா பாடலை பாடியவர் சேந்தனார். எத்தனை அருமையான பாடல் பாருங்கள். திருவீழிமிழலை வீற்றிருக்கின்ற சிவபெருமானை குறித்து மிகவும் அன்பாக பாடப்பட்ட பாடல் அது. இப்போ என்ன பண்ணுறார் அவர், தில்லை சிதம்பரத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு செல்கிறார். திருக்கடவுருக்கு பக்கத்திலே திருவிடைக்கழி என்னும் ஊருக்கு வந்து தங்குகிறார் தம்முடைய கடைசி காலத்திலே. அங்கேயே தங்கி ஒரு மடம் அமைத்து கொள்கிறார். தினமும் சிவனை நினைப்பதற்கும் சிவனடியார்களுக்கு உணவிடுவதற்குமாகவே தம்முடைய வாழ்நாளை அவர் அர்ப்பணித்து கொண்டார். இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் என்று நாம் எதை சொல்வோம் என்று சொன்னால், தில்லை சிதம்பரத்திலே திருவாதிரை அன்று தேர் திருவிழா நடக்கிறது. ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் அல்லவா. இப்போ தேர் தயாராயிட்டது, சுவாமியும் புறப்படுவதற்கு தயாராகி விட்டார். வீதி உலா வர வேண்டும், எல்லா மக்களும் நிற்கிறார்கள். ஆனால் பாருங்க இறைவனுடைய லீலைய, அந்த தேர் சக்கரம் ஒரு சேற்றிலே அழுந்தி விடுகிறது. மேற்கொண்டு அதை இழுக்க முடியவில்லை. அத்தனை பேரும் முயன்று பார்க்கிறார்கள், ஆனால் ஒரு அடி கூட அது நகரவில்லை. சேந்தனார் பார்க்கிறார். அப்பொழுது பாடுகிறார், மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல அப்படின்ற பாடலை பாடுகிறார். அதுதான் முதற் பாடல் திருப்பல்லாண்டிலே. மொத்தம் 13 பாடல்களை பாடிய பிற்பாடு என்ன நடக்கிறது பாருங்கள், அதிசயம். தேர் தானாகவே நகர்ந்து சென்று வீதி உலா வந்து பின்பு கோவில் வளாகத்தை அடைகிறதாம்.
எத்தனை பெரிய சிறப்பு! ஒரே ஒரு பக்தரால் இத்தகைய சிறப்பை செய்ய முடியுமா? இத்தகைய அதிசயத்தை உண்டு பண்ண முடியுமா? ஆனால் முடிந்தது சேந்தனாரால். நாம் இப்போவும் இந்த பாடல்களை மிகவும் அருள்நோக்கோடு பாடலாம். என்னன்னு பாருங்க, ஆறார் வந்தால் ஆதிரை திருநாளன்று என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலில் அவர் சொல்கிறாராம், திருவாதிரை திருவிழாவை காண யார் யார் வருகிறார்களாம்? தேவர் குழாங்கள் அனைத்தும் மற்றும் நாராயணனோடு நான்முகன் அங்கி இந்திரனும், இத்தனை பேரும் வராங்களாம். தில்லை சிதம்பரத்திலே மார்கழி திருவாதிரை நாள் திருவிழாவை காண இத்தனை பேர் வருகிறார்களாம். எத்தனை சிறப்பு இது! இதை நமக்கு கொடுத்தவர் சேந்தனார். அவர் தம்முடைய கடைசி காலத்திலே திருவிடைக்கழி என்னும் ஊரிலே தங்கும் பொழுது அங்கேயே ஒரு மடம் அமைத்துக் கொள்கிறார் என்று நாம் சொன்னோம் அல்லவா? அப்போ அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுறான், ஐயா நீங்கள் இங்கே தங்கி இறைப்பணி ஆற்றுவதற்கு என்னால் முடிந்த ஒரு சிறு தொண்டு என்று சொல்லி அந்த இடத்தை அவர் பெயரிலேயே அவன் பட்டா வழங்கி கொடுக்கிறான். நீங்களே வைத்துக்கொள்ளும் ஐயா அப்படின்னு. அதுதான் இன்றைக்கு சேந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. சேந்தனார் இருந்து அங்கே தொண்டு புரிந்ததற்கான அத்தாட்சி அது. இப்படி பல அதிசயங்களையும் பல திருவிசைப்பா பாடல்களையும் பாடிய சேந்தனார் ஒரு நல்ல நாள் அதுவும் இறைவனை வழிபட்டு கந்தனை வழிபட்டு அவர் தெய்வப்பதம் அடைந்தார் என்பது வரலாறு. இவர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டிற்குள் என்பது வரலாறு கூறும் சான்று. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? பக்தி செய்து இறைவனை அடையலாம், தொண்டின் மூலமும் இறைவனை அடையலாம் சிவனடியார்களுக்கு. அதே போல அவர் பாடிய பதிகங்கள் இன்றும் நமக்கு ஒளிகாட்டி கொண்டும் வழிகாட்டி கொண்டும் வாழ்க்கை கொடுத்து கொண்டும் இருக்கிறது என்பதே உண்மை. ஏன்னா அவர் பாடிய அருட்பதிகங்களால் நமக்கு என்ன நன்மைன்னு நாம் பார்த்தோம்னா, நாம் பூமாலை சாற்றுகிறோம் இறைவனுக்கு, ஆனால் பாமாலை யாருடையது? அருளாளர்களுடைய தொண்டு அல்லவா அது? அவரை நாம் வணங்க வேண்டும் அல்லவா? 2 நன்மை இதனால் உண்டு. ஒன்று, நாம் இறைவனை வழிபடும் போது இந்த அருட்பதிகங்களை பாடும் பொழுது அதற்குண்டான அதிர்வலைகள் நம்மை வந்து அடைகின்றன. நமக்கும் அதன் மூலம் ஒரு நன்மை என்னன்னா, இறைவனுடைய அருளை நாம் பெறுகிறோம். 2வது, அருளாளர்களுடைய அருளையும் நாம் ஒரு சேர பெறுகிறோம். இதுவே இரட்டிப்பு நன்மை நமக்கானது. 9 ஆசிரியர்கள் திருவிசைப்பா பாடல்களை பாடியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இதிலே நாம் கருவூர் தேவரை பற்றியும் இன்னொருத்தரை பற்றி நாம் பார்த்திருக்கலாம். 2 பேரை நாம் பார்த்திருக்கலாம், திருமாளிகை தேவர். இப்பொழுது சேந்தனாரை பற்றிய குறிப்பையும் நாம் பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு அருளாளருடைய சந்திப்பிலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.